கல்வியாறு கோட்டைக்கல்லாறில் இன்றைக்கு அடுத்த பொறியியல் படத்துக்கு தெரிவு செய்த மாணவனை நான் இன்றைக்கு சந்திக்கிறேன். அவர் சந்திக்கிற இடம் வந்து கோட்டைக்கல்லாறில் வந்து அவருடைய இல்லத்தில். அந்த வகையில் இவருடைய பேர் வந்து நிஜித் என்று சொல்கிறாரு. உங்களுடைய அப்பாட பேர் என்ன தம்பி? விஷ்ணுகுமார் நிஜித். தந்தையோ தற்போது இருக்கிறது கத்தார் நாட்டில். அவர் சற்று முன் என்னோட அவருடைய தொலைபேசி ஊடாக நான் சற்று இவங்க கழிச்சு கொண்டிருக்க உள்ள வாங்கி கழிச்சினான். ஆகவே அதாவது அப்பா மல்வத்தையை சேர்ந்தவர். என்ன அப்பா மல்வத்தையை சேர்ந்தவர். அப்பாவோட பேர் என்ன சொன்னீங்க? விஷ்ணுகுமார் நிஜித். அவருடைய அப்பாவோ மல்வத்தை கிராமத்தை, மிகவும் பூர்வீகமான தமிழ் தேசியத்துக்குரிய ஒரு கிராமம், ஒரு மிகவும் முக்கியமான கிராமமான மல்வத்தையை சேர்ந்தவர். அம்பாறை மாவட்டத்தினுடைய மல்வத்தை கிராமம். அதைப்படி பார்க்கக்குள்ள வந்து இந்த தம்பி வந்து படித்த பாடசாலை, கட்ட பாடசாலையை கோட்டைக்கல்லாறு மகாவித்தியாலயம். இந்த கோட்டைக்கல்லாறு மகாவித்தியாலயத்தில் நம்ம மற்ற இடங்களில் போட்டி போட்டால் எடுத்தவன்டா சொல்லுவாங்க, ஓயில் வரையில் இங்கே படிச்சிருந்தான், ஸ்காலர்ஷிப் வரையில் அங்கே படிச்சிருந்தான். ஆனால் இந்த தம்பியோ ஆண்டு ஒன்றிலிருந்து உயர்தரம் வரையில் இந்த கோட்டைக்கல்லாறு மகாவித்தியாலயத்தில் கற்று ஒரு விசேடம் ஒரு 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி அடையவில்லை. நான் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி அடையவில்லை என்று சொல்லுகின்ற போது அதை ஏளனமாக மற்றவர்கள் யோசிக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தியடைபவர்கள் எல்லாம் பொறியியலாளர்களாக வருவார்கள் என்கின்ற உத்தரவாதமும் இல்லை. பொறியியலாளர்களாக வருபவர்கள் எல்லாம் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தியடைந்திருக்க வேண்டும் என்ற உத்தரவாதமும் இல்லை. நான் அதற்காகத்தான் நான் சில இடங்களிலே 7 நான் கிட்டத்திலே போட்டபொழுது 3வது தடவை என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். 3வது தடவை என்று அவ்வளவு அது டாக்டர் தானே, நீங்கள் இப்படி குறிப்பிட்டது பிள்ளைதானே என்று சொல்லி கழுதாவளையில் போட்டதோடு சொல்லுவேன். நான் குறிப்பிடுற காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு இலட்சிய பாதையில், ஒரு உண்மை பாதையில் பயணம் செய்து இறுதி இலக்கை அடையும் வரையில் அதுக்கு தான் 3 சான்ஸ் கொடுக்குறது. 3வது தரத்தில் சிலாக்கள் ஒரு ஃபர்ஸ்ட் சைடில் போவாங்க, சிலாக்கள் செகண்ட் சைடில் போவாங்க. மனம் சரிக்காதிருந்து செய்யணுமன்றது அது மற்ற மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் 3 சையும் எடுத்ததுக்கு பிறகு தான் மற்றதை நாங்கள் யோசிக்கணும் என்று அதை பேட்டி தந்தவர்களும் அதை கருத்தில் கொள்ளவில்லை. அவர்களும் சொல்லுகிறார்கள், நாங்கள் 3வது தடவை தான் ஆகணும் அப்படின்னு. எனது மகன் கூட 3வது தடவையில் தான் மெடிசின் என்றவன். அது சொல்கிறதுல நான் பெருமைப்படுறேன். ஏன் அமைதியாக அடக்கமாக இருந்து அந்த இலக்கை அடைந்தார் என்று. ஆகவே அதை நீங்கள் போட்டதை நேற்று என்னுடன் ஒருவர் செட்டிபாளையத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி என்னுடன் விவாதித்தார். நீங்கள் இப்படி போட்டது பிள்ளைதானே, அவ்வாறு போடக்கூடாதானே. ஆகவே அது அவ்வாறு இருக்க அதை அத்துடன் விட்டு நான் உங்களுடைய விடயத்துக்கு வருவேன். அந்த வகையில் பார்க்கக்கூட பாடசாலையில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் கற்பித்தார்கள்? பாடசாலையில் மேத்ஸ் நிதர்சன் சார், பிசிக்ஸ் உதயன் சார், கெமிஸ்ட்ரி சல்மா டீச்சர். நிதர்சன், உதயன், சல்மா டீச்சர் என்கின்ற 3 கற்பித்திருக்கிறார். இந்த சல்மா டீச்சர் இருந்த காலங்களில் நான் ஒரு நாள் அந்த பாடசாலைக்கு சென்றிருக்கிறேன். ஒரு மிகவும் திறமையான ஆசிரியையாக அவள் தற்போது அங்கே இல்லை என்று நினைக்கிறேன். இல்லை தானே? அவள் கெமிஸ்ட்ரியை படிப்பித்தவ. கெமிஸ்ட்ரி அவள் அந்த பாடசாலைக்கு வந்த காலத்தில் நான் ஒரு நாள் வந்து சந்தித்ததோ ஏதோ ஒரு இதுக்கு வந்த கதைத்து ஞாபகம். மருதமணி ஊர் மருதமணி என்ற ஞாபகமாக இருக்கு, எனக்கு தெரியாது. சரி, அது அவ்வாறு இருக்கே. முதல்ல 3 பேர் பேரை சொன்னீங்க. உண்டு நிதர்சன் சார், உதயன் சார், சைமா டீச்சர். இப்போ யார் படிப்பிக்கிற மேத்ஸ்? ஓகே, அவருக்கு பதிலாக இன்னும் வரல. நம்ம எவரும் வரல. கெமிஸ்ட்ரிக்கு அங்கே ஆள் போடலை. இதை பார்த்து கொண்டிருக்கிற பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளரே, இன்றும் கோட்டைக்கல்லாறு மகாவித்தியாலயத்துக்கு இந்த மாணவன் சொல்கிற கருத்தின்படி எனக்கு இப்போ அவருக்கு சூறலாமல் இருக்குது. அவ்வாறு இல்லை என்றால் அதுக்கு ஒரு ஆசிரியரை போட்டுடுங்க. நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வேறு இருந்து இப்போ புதுசாக நீங்கள் கடைசி அப்போ வரும் மட்டும் இல்லை தானே? நான் கடைசி அங்கேருந்து வரக்குள்ள அவர் தான் இருந்த சைமா டீச்சர் இருந்தேன். நாங்கள் இங்கே வந்துட்டு போய்த்தாவோ. அப்போ அதுக்கு பதிலாக இன்னொரு போட்டிருப்பாங்களோ தெரியல. இருந்தாலும் போடாம விட்டால் வலய கல்வி பணிப்பாளர் கட்டாயமாக போடுவார். அவர் இதில் கூடிய அக்கறையுடைய இருக்கார். அந்த பாடசாலையில் அதை போடுவார். உங்களுடைய தற்போதைய அதிபர் மிகவும் திறமையானவர். அது அதிபரை பற்றி நேற்று ஒருவர் கூறியிருந்தார். அதாவது உங்களுடைய ஊரில் செல்வராஜ், அவருடைய பேர் அவரை மாயன் என்று அழைப்பார்கள். அவருடைய மக புதல்வன் நேற்று லண்டன் நாட்டிலே இருந்து வந்திருந்தார். அவர் லண்டன் நாட்டிலேயே வந்து சீஃப் இன்ஜினியராக இருக்கிறார். வந்து அவர் உச்சக்கட்டத்தில் கலாநிதி பட்டம், பொறியியல்லே கலாநிதி பட்டம். அவை தான் நான் டாக்டர் கேமாத் என்று போட்டு நான் போடக்குள்ள கவுண்ட் பண்ணியிருந்தார். அவர் டாக்டரில் அவர் இன்ஜினியர் என்று எனக்கு தெரியும் தானே. இன்ஜினியரில் பிஎஸ்சி செய்து, எம்எஸ்சி செய்து, பிஹெச்டி இன் இன்ஜினியரிங் செய்து, சார்ட்டர்ட் இன்ஜினியரிங் செய்து எல்லாம் தெரியக்குள்ள அவர் பவர் செக்டரில் இன்ஜினியர்னு தான் அதில் குறிப்பிட்டு போட்டு நான் அங்கே வந்து போட அவர் டாக்டரில் அவர் இன்ஜினியர்னா கூட டாக்டர்னா கலாநிதி பட்டம், பிஹெச்டி டாக்டர் ஆஃப் ஃபிலோசஃபி அதை நாங்கள் கூறிவிட்டு நான் அடுத்த இதுக்கு வந்து இப்போ டியூஷனில் எங்கெங்கெல்லாம் படிச்சிங்க? டியூஷனாக ஹிமாலயா கல்வாஞ்சி படிக்க போனோம்னா மேத்ஸ் வந்து தட்சணாமூர்த்தி சார், பிசிக்ஸ் தெய்வியன் சார், கெமிஸ்ட்ரி வந்து தேவம்மா சார். பிறகு அங்கால ஃபிசிக்ஸுக்கு வந்து இன்னொரு இடத்த போனால்
கோவணன் சார் என்று சொல்லுவாங்க. ஆகவே நீங்கள் அதிகமாக மாணவர்கள் உச்சரிக்கின்ற நாமங்கள் அங்கே சேர்றீங்க. தெய்வீகன்ட்ட தெய்வீன் சார்ட்ட பிசிக்ஸ் போயிருக்கீங்க, தேவகுமார் சார்ட்ட கெமிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறீங்க, அதே வந்து தட்சிணாமூர்த்தி சார்கிட்ட வந்து மெட்ஸுக்கு போயிருக்கீங்க. அதோடு சேர்த்து கோவண்ணம் சார் என்று அனைவரும் கோவண்ணன் சார்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. எல்லாட்டையும் போராடம் எல்லாம் கோவண்ணனை விட்டு விடலை. அங்கேயும் படிச்சிருக்கிறாங்க, இங்கேயும் படிச்சிருக்கிறாங்க, கோவண்ணன் சார்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. ஆகவே தேவகுமார் தெய்வீகன், கோவண்ணன், அதோட வந்து தட்சிணாமூர்த்தி ஆகிய 4 பேருடையும் கட்டியிருக்கேன். நான் இப்படியே கழிச்சு தரக்குள்ள சில டீச்சர்மார் சொல்லுவாங்க வந்து அந்த டீச்சர் இப்படி எங்களோட இறுதி வரையில் எங்களோட இருப்பா. அவர் மெட்ஸ் டீச்சர் இருந்தாலும் எங்களை பயமானவர்களோட எங்கள் மார்க்ஸை பார்ப்பா, கேட்பா, ஏன் குறை ஒன்றெல்லாம் கேட்பாங்க. அவ்வாறு நீங்கள் குறிப்பிட்ட ஆசிரியர்கள் அனைவரிடம், அதாவது பாடசாலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், டியூஷன் ஆசிரியர்களாக இருக்கட்டும், அனைத்து ஆசிரியர்களுடைய உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் யார்? எல்லா ஆசிரியர்களையும் பிடிக்கும், படிப்பிக்க எல்லா ஆசிரியர்களையும் பிடிக்கும். எல்லா ஆசிரியர்களையும் பிடிக்கும். நான் கேட்குறேன் என்னென்னா அவர்கள் படிப்பித்தே இல்லை, பிடிப்பு இல்லையான்னு நான் கேட்கவில்லை. நான் சொன்னேன் உங்களோட கூப்பிட்டு மார்க்ஸை பார்ப்பாங்க, மார்க்ஸை கேட்பாங்க, ஏன் குறைஞ்சிட்டு பார்ப்பாங்க, உங்களோட சகவையும் பார்ப்பாங்க, சகவையும் பார்ப்பாங்க, அந்த சகவாக்குற எப்படின்னு பார்ப்பாங்க. வந்த வகையில் உங்களுக்கு விருப்பமான மிகவும் பிடித்தமான ஆசிரியர் யார்? அது பாடசாலை ஆசிரியராக இருக்கலாம், டியூஷன் ஆசிரியராக இருக்கலாம். கோவண்ணன் சார் பிடிக்கும். கோவண்ணன் சார், தட்சிணாமூர்த்தி சார், கோவண்ணன் சார், தட்சிணாமூர்த்தி சார் பேரை இன்னும் ஒரு மாணவன் இப்போ தட்டுமன் குறிப்பிட்டிருந்தார். தட்சிணாமூர்த்தி சார் தான் மிகவும் இதாக பழகிறது. அவர் பல விடயங்களை ஆராய்கிறவர்ன்றது இப்போ தட்டுமன் நினைக்கிறேன். அந்த மாணவன் களவாஞ்சிக்குடியை நினைக்கிறேன். அவர் இப்போ சொன்னார், ஒரு பொறியியல் படத்துக்கு தெரியவான மாணவர் அவர். அப்போ அதே மாதிரி நீங்கள் கோவண்ணன் சாரையும் தட்சிணாமூர்த்தி சாரையும் சொல்லுகிறேன். அதாவது மாணவர்கள் மனதில் ஒரு ஆசிரியர் பேர் பதியுதுன்னு சொன்னால் அதுக்கு விசேட காரணங்கள் இருக்கும். அந்த விசேட காரணங்கள் அடிப்படையில் தான் இங்கே சொல்கிறேன். அப்போ தட்சிணாமூர்த்தி சாரையும் கோவண்ணன் சாரையும் மற்ற ஆசிரியரோட படங்களை நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு காரணம் என்ன இருக்கும்? இல்லை, அவங்க ஒரு தனி அக்கறை அறிப்பாங்க, ஒவ்வொரு பாடம் மார்க்ஸை கேட்பாங்க, குறை எடுத்து அதை எப்படி கூட எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அக்கறை ஒன்று காட்டுவாங்க ஒவ்வொரு. நான் சொன்ன அதே விடயம் அவ்வளோ அவங்க செய்கிறாங்க. அவை அந்த விடயத்தில் ஒரு பாராட்டத்தக்க. அந்த வகையில் இறுதியாக நீங்கள் ஓயல் பரீட்சை ரிசல்ட்ஸ் முடிவு வர இருக்குது. அவங்க ஏழுக்கு போகணும். இப்போ ஓயல் பரீட்சை முடிவு வராமலே அவங்க போயிட்டு இப்போ மேத்ஸ் படிக்காங்க, பயோ படிக்காங்க, இன்ஜின் டெக்னாலஜி படிக்காங்க, பயோ சிஸ்டம் டெக்னாலஜி படிக்காங்க. இன்றைக்கு மேத்ஸில் அடிக்காங்க, நாளைக்கு பயோ, இன்றைக்கு மேத்ஸ், நாளைக்கு பயோ, இன்னும் கொஞ்ச நாள் இன்ஜின் டெக்னாலஜி மாறி திரிகிறாங்க. அவ்வாறு நிலையில் இந்த ஓயல் ரிசல்ட்ஸ் வர மாணவர்களுக்கு நீங்கள் என்ன குறிப்பிடுறீங்க? எத்துறை அவர்களை தெரிவு செய்யணும், அதை எப்படி தெரிவு செய்வது, அதில் எதிர்காலங்கள் என்னன்னு சொல்ல போகிறீங்க? இல்லை, எழுதின அவங்களுக்கு தெரியும் தானே அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்க. இப்போ மேக்ஸ் தெரிஞ்சாங்களுக்கு இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். அப்போ அந்த எல்லாம் அவங்கள பொறுத்திருக்கு, அவங்களுக்கு என்ன திறமை என்ன இருக்கோ அதை வச்சுக்கொண்டு அவங்க எல்லா பாடம் எடுக்கணும். அதான் இந்த தம்பி வந்து அழகாக சொல்கிறாரு. வந்து ஒருவர் மாணவன் பரீட்சை எழுதக்கூட, நாங்கள் அந்த காலத்தில் பரீட்சை எழுதுகிற காலம் போல, அவருக்கு தெரியும் நான் பாஸ் பண்ணுவேனா ஃபெயில் பண்ணுவேனா, எத்துறையை தெரிவு செய்ய வேண்டும், எத்துறையை நான் வெல்வேன், எத்துறையில் நான் மிகவும் நிபுணத்துவமானவன் என்று அத்துறையை தெரிவு செய்ய வேண்டும். அதை விட்டு எனது நண்பன் செல்கின்றான் என்றதுக்காக நான் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா அப்பா சொல்லுகிறார்கள் என்பதற்காக நான் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்னால் எதை முடியும் என்பதை தான் இவர் இப்போ சொன்னார். அது அவங்களுக்கு தெரியுமா? அந்த வகையில் இறுதியாக மாணவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? எல்லோரும் முயற்சியை கைவிடாதங்க, இறுதி இலக்கு அடைய மட்டும் எல்லோரும் முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க. அழகான வசனங்கள்லாம் யூஸ் பண்ணுறாரு. முயற்சியை கைவிடாதீர்கள், இறுதி இலக்கை அடையும் வரை முயற்சி செய்து கொண்டு இருங்கள். அதாவது முயற்சியை கைவிடாதீர்கள், இறுதி இலக்கை அடையும் வரை நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருங்கள் என்று கூறி இருக்கிறார் இந்த தம்பி. அந்த வகையிலே நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நன்றி கூற போகிறீங்க? எனக்கு இந்த படிக்கிறதுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தந்த என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய உற்ற உறவினர்கள் எல்லாருக்கும் மற்றும் எனக்கு படிப்பித்த எல்லா ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அந்த வகையிலே நான் மீண்டும் இந்த கேள்வி, நீங்கள் 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் சித்தி அடையலை. ஓயில் என்ன ரிசல்ட்ஸ்? 4 ஏ. என்ன பாடங்கள்? பி வந்து தமிழ் மட்டும் பி எனக்கு. அப்புறம் அங்கால சி வந்து சித்திரம், வரலாறு, டிடி என்று சொல்லி. ஓகே. ஆனால் கணிதமும் விஞ்ஞானமும் ஏ. கணிதம் விஞ்ஞானமே ஏ. அந்த வகையில் நீங்கள் இங்கே பொறியியல் துறை தெரிவு செய்து 2A 4A 1B ஏழில் ஏஎல்ல எனக்கு 2AB 2A BCDயில் பெற்றிருக்கிறீங்க. 2A BCDயில் பெற்றிருக்கிறீங்க. மாவட்ட ரேங்கில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 38வது 38வது ரேங்குக்கு வந்திருக்கிறாரு. கோட்டைக்கல்லாரை சேர்ந்த இந்த மாணவன் என்ன பேர் சொன்னீங்க? விஷ்ணுகுமார் நிஜித். விஷ்ணுகுமார் நிஜித் 5ஆம் ஆண்டு புலமை பரிசையில் சித்தியடையவில்லை. ஆனால் எனக்கு ஓயலிலே கணிதம் விஞ்ஞானம் அடங்கலாக 4 ஏக்கள். ஆனால் நான் ஏழில் பெற்ற சித்தியோ 2 ஏயும் 1 பியும். மாவட்ட மட்டத்திலே நான் வந்து
8வது நிலையை அடைந்து நான் ஒரு பொறியியல் பட்டத்துக்கு தெரிவாக இருக்கிறேன். உங்களுக்கு எந்த கேம்பஸ் கிடைக்கும்? ருகுனா கிடைக்கும். ருகுனு கேம்பஸ், ருகுனு பல்கலைக்கழகம் கிடைக்கிற அந்த வகையில் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்து என்ன ஃபீல்டு தெரிவு செய்வீங்க? இன்னும் முடிவெடுக்கல. இதை விட தான் இன்னும் ஒரு மாணவன் வச்சு நான் அங்கே போய் அதையும் பார்த்து எந்த துறை நல்லது இதை நான் தெரிந்தெடுக்கலாம் என்று பார்க்கணுன்றதுக்குள்ள ஒரு மாணவன் சொன்னால் நான் ஏஐ டெக்னாலஜி எனக்கு விருப்பம், நான் பிஎஸ்சி படித்து அந்த துறையில் போகணும் யோசித்தேன். ஆனால் இல்லை, இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இன்ஜினியரிங் முடிச்சு போட்டு நீ அதுக்கு போகணும்னு சொல்லி நான் தெரிவு செய்யணும். ஆகவே நல்ல கருத்துக்களை தெரிவித்த கோட்டைக்கல்லாறு மகா வித்தியாலயத்தினுடைய மாணவன், பட்டிருப்பு கல்வி வலயத்தினுடைய கல்வியாறு கல்லாரை சேர்ந்த மாணவன், கோட்டைக்கல்லாறு மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவன் லிஜித். அப்பாட பேர் என்னன்னு சொன்னீங்க? விஷ்ணுகுமார் லிஜித். அவர் விஷ்ணுகுமார் நிஜித் அவர்களுக்கு நன்றி கூறியவனாக இந்த கிராமத்துக்கு நன்றி, கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி, பாடசாலைக்கு நன்றி, உற்றார் உறவினர்களுக்கு நன்றி, இதைவிட இறைவனுக்கு நன்றி நானே தெரிவித்தவனாக அவர் சொன்னார், முயற்சியை கைவிடாதீர்கள், இறுதி இலக்கை அடையும் வரை முயற்சி செய்து கொண்டே இருங்கள். முயற்சியை கைவிடாதீர்கள், இறுதி இலக்கை அடையும் வரை முயற்சி செய்து கொண்டே இருங்கள். அதுதான் தேர்ட் செய்வதாலும் பரவாயில்ல, நீங்கள் முயற்சி செய்யுங்க என்பதை கூறுகிறார். அதையும் கூறி இந்த கோட்டைக்கல்லாறு கல்வியாறில் இருந்து விடைபெறனான் அன்பின் சாமி தம்பி ரவீந்திரன். எனது மகன் 10ஆம் ஆண்டில் தான் அவர் விருப்பத்துக்கு ஒரு வைராக்கியமாக படித்தவர். அதுக்கு முன்னாடி 28ஆம் ஆள் 30ஆம் ஆள் அப்படி தான் வந்திருக்காரு. 10ஆம் ஆண்டில் ஒரு வருத்தனமாக படித்தவர். நான் படிக்கணும்னு சொல்கிறதில்ல, அவரோட விருப்பத்துக்கு படிப்பார். மற்றது கூட டைம் எடுக்க மாட்டார். அவர் டைம் இடைவெளியில் விடிய கண் முடிக்க மாட்டார். ஃபோனில் பாட்டு போட்டு தான் படிப்பார். ஒரு நாளும் கட்டாயப்படுத்தலை, பள்ளிக்கு போங்க வகுப்புக்கு போங்கன்னு சொல்கிறதில்ல. அவர் ஒரு வெறித்தனமாக அவர் பிடிச்சவர் 10ஆம் ஆண்டு பிறகு தான். அவர் கிளாஸுக்கு போகலை ஒரு இடமும். அதால் நாங்கள் பெருசாக மார்க்ஸ் எதிர்பார்க்கல. இருந்தும் 118 மார்க்ஸ் எடுத்திருந்தவர். நான் முயற்சி செய்திருந்தால் அவர் பாஸ் பண்ணியிருப்பார். மற்றது ஓஎல்லில் 7 எதிர்பார்த்தவர். ஆனால் 4AV 3CS வந்ததால் இந்த கடுமையாக கவலைப்பட்டவர். எனக்கேலானா படிக்கலை ஏஎல்ன்னு சொல்லி. பிறகு கோவணம் சார் தான் கோல் எடுத்து, இல்லை நீ ஏஎல்லில் ஜெயிச்சு காட்டணும் என்று சொல்லி சார் தான் கோல் எடுத்து அவரை கிளாஸுக்கெல்லாம் கூப்பிட்டு அதுக்கு பிறகு முன்னேற்றம் படித்தேன். இதில் தான் பிடிச்சவர். அதுக்கு முதல் 27ஆம் ஆள் 28ஆம் மேத்ஸிலே 35ஆம் மார்க்ஸ் தான் எடுத்தவர் 9ஆம் ஆள்லாம் மேத்ஸில். அப்புறம் திடீரென்று 10ஆம் ஆண்டில் டீச்சர்ஸ் மாதிரிலாம் கூப்பிட்டு இவர் நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்குங்களா வீட்டிலண்டெல்லாம் கேட்டாங்க. திடீரெண்டு மார்க்ஸ் எடுத்துக்காருன்னு சொல்லி 90க்கு மேலே 90க்கு மேலே 10ஆம் ஆண்டில் ஓஎல்ல. இப்போ நாங்கள் இல்லை, அவர் வேலைமையாக ஸ்கூலில் படிக்கிற படிப்பு தாங்க, மற்ற கிளாஸுக்கு போகிறேன், அவ்வளோதான், வேறு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்றும் கொடுக்கலன்னு சொன்னாங்க. சொல்லி நம்பலை நிறைய பேர். அது அவர் அந்த ஃபோன் பாவிக்கலை. ஃபோன் இந்த ஏஎல் எக்ஸாம் எழுதி முடியத்தான் ஃபோன் கேட்டது. அப்புறம் வெளியில் இருக்கிறவங்க லேப்டாப் அனுப்பண்டெல்லாம் கேட்டேன். இல்லை வேணாம், நான் ஏஎல் எக்ஸாம் எழுதி முடிய எனக்கு ஃபோன் நான் வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ தான் ஃபோனை வாங்கி கொடுத்தேன். மற்ற அந்த நண்பர்களோட திடீரில்ல தானே தண்டவாடும் என்ன. ஆனால் ஃபோனில் நேரம் பாட்டு இல்லாமல் படிக்க மாட்டேன். பாட்டு தான் மாணவர் பாட்டு கேட்டு தான் படிப்பார். இப்போ போய் 4.5 வருஷம் அவர் 3-4 லீவில் வந்து போவாங்க. மற்ற அவர் நல்ல முயற்சி, அங்கே இருந்துகிட்டே நல்ல முயற்சி கொடுப்பாங்க. நல்லா படிக்கணும், எந்த ஒரு கஷ்டத்தையும் பற்றி யோசிக்கக்கூடாது, அப்பா இருக்கேன், நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்களோட சொந்தங்கள் எல்லோரும் வெளிநாட்டில் இருக்காங்க, எல்லோரும் கோல் எடுத்து சொல்லுவாங்க. நீ வளைச்சிருக்கிறவங்க அவர் ஒரு நிலைக்கு வருவார். இந்த கிளாஸ் ஃபீஸோ சரி எல்லோரும் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஏஎல் கிளாஸ் ஃபீஸ் எல்லோரும் உதவி செய்வாங்க. அவர் நாங்கள் எதிர்பார்த்த 3A தான். எந்த அவர் ஃபிசிக்ஸில் தான் கூட எடுத்து வந்தேன், கெமிஸ்ட்ரியில் கூட எடுத்து வந்தவர். நான் 3A தான் எதிர்பார்த்தேன். நாங்கள் இனி ஒரு கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் டென்ஷன் ஆகித்தனமான்னு சொன்னார். அப்புறம் ஃபிசிக்ஸில் எடுத்திருந்தேன். நான் ஃபிசிக்ஸில் ரொசாந்திட்டையும் விட்டேன். நான் கொஞ்ச நாள் என்ட குறைய மார்க்ஸ் எடுக்காருன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நான் பிரசாந்த நாட்டையும் கொஞ்சம் படிக்கேன், ஏன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸும் செய்வேன், கொஞ்சம் ஃபிசிக்ஸில் எனக்கு டவுட்டாக இருக்குன்றார். அப்புறம் பிரசாந்திட்ட விட அவர் சொன்னார்,
ஃபிசிக்ஸ் கொஞ்சம் பி எடுக்கிற அளவுக்கு நான் கொண்டு போவேன் அக்கான்னு சொல்ல இடையில் அவரும் விட்டு தர டைம் இல்லாமல் அப்புறம் அவர் வீட்டில் இருந்தாலும் பாஸ் பேப்பர் அதில் செய்து இந்த அளவுக்கு எடுத்து கெமிஸ்ட்ரியில் தான் பி வந்திருக்கு. எங்களோட அப்பா தவறு ஒரு மாதம் எங்களோட அப்பா துக்கத்திலேயும் ஒரு சந்தோஷம் வந்திருக்கின்றது நிறைய எல்லாருக்குமே சந்தோஷம்தான். எங்களோட அப்பா தவறி ஒரு மாதம் நாங்கள் அமுதெல்லாம் கொடுத்துட்டோம். அமுது கொடுத்த ஒரு 2 நாளையெல்லாம் ரிசல்ட் வந்தேன். அது பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி எங்களுக்கு. அப்பா தெரியும் என்ஜினியராக வருவாரண்டு கொஞ்ச நாள் அவர் தான் அவர் கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் கொடுத்து வந்தவங்க. அந்த சந்தோஷத்தை பார்க்க அவங்க இல்லை, அந்த ஒரு கவலை. என்னுடைய பேர் நிஜித். நான் கோட்டைக்கல்லார், என்னுடைய ஊர் கோட்டைக்கல்லார். நான் இந்த 2025 பெஸ்ட் ஏ லெவல் எடுத்தேன். இந்த முறை வந்து ரிசல்ட் எனக்கு 2AB. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்து 38, ஐலாண்ட் ரேங்க் வந்து 2241. இந்த ரிசல்ட்டை எடுப்பதற்கு காரணமாக இருந்த என்னுடைய அம்மா, அப்பா மற்றும் என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனக்கு பாடசாலை மற்றும் ஏஎல் கிளாஸ் இதுவரைக்கும் படிப்பித்த எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான ஏஎல் படிப்பித்த தெய்வியன் சார், தட்சணாமூர்த்தி சார், தேவம்மா சார் மற்றும் கோவணஞ்சர் ஆகியவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடசாலையில் எனக்கு ஏஎல் கற்பித்த உதயன் சார், சைமா டீச்சர் மற்றும் நிதர்சன் சார் ஆகியவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.